ஒவ்வொரு செய்தி உருவாகிறதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு. ஒரு நியூஸ் ஆங்கரா என்னோட ரோல் என்னவா இருக்கு, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு நியூஸ் ஆங்கரோட முதல் குவாலிட்டி சரியான உச்சரிப்பும் மொழி ஆளுமையும். இது உங்களுக்கே தெரியும். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு செய்தியை உருவாக்கிடுவாங்க, அது பல பேர் சேர்ந்து உருவாக்குவாங்க, அது மொத்தமா போய் நேயர்கள் முன்னாடி பிரசன்ட் பண்ற ஒரு பெரிய வேலை நியூஸ் ஆங்கருக்கு உடையது. எவ்வளோ ப்ரெஷர்டான சுச்சுவேஷனா இருந்தாலும் காமன் கம்போஸ்டா தான் இருந்தாகணும். பிரேக்கிங் நியூஸ்லாம் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி தான் வந்தாலும் கூட அது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு பேசணும், அந்த அளவுக்கு நம்ம அப்டேட்டடா இருக்கணும், அந்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கணும். அதுக்கு தினமுமே 2லிருந்து 3 தமிழ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், 4-5 வெப்சைட்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ அழகா மேக்கப் போட்டிருந்தாலும், எவ்வளோ அழகா ட்ரெஸ் அப் பண்ணியிருந்தாலும் அதுல கொஞ்சோண்டு தண்ணியோ காஃபியோ எதுவுமே சிந்தாம பார்த்துக்கணும். ஏன்னா நியூஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்றப்போ அவ்வளோ அழகா ப்ரெசென்டபிளா இருக்கணும். முகத்தை சீரியஸாகவும் வச்சாகணும். டெலிப்ராம்ப்டர் டக்குன்னு ஒர்க் ஆகலைன்னா கூலாகவும் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் முன்னாடியில தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு நியூஸ் ரீடர் அப்படின்னு பேரு. ஆனா இப்போ நியூஸ் ஆங்கர். ஏன்னா நம்ம செய்தியை வெறுமனே வாசிக்கிறது இல்லை, நம்ம லைவ் நியூஸ் எடுக்கிறோம், பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ், எக்ஸ்பிளைனர்ஸ் இப்படின்னு பல பண்றதுனால நியூஸ்